உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இந்த சுதந்திர தின நாளிலையும் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் கர்த்தர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம வாழ்கிற இந்திய தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறதா? அல்லது எந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் வாழுகிற உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா என்ன பதில் வருதோ நீங்கள் வச்சுக்கிடுங்க, சரியா? ஒருவேளை இந்த தேசம் நம்ம விரும்புகிற மாதிரி இல்லாமல் இருக்குதா? நம்ம விரும்புகிற மாதிரி இல்லாமல் இருக்குமேயானால் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் விரும்பப்பட தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆட்சி செய்கிறது பிடிக்கலை அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் நடப்புகள் பிடிக்கலை அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் இயற்கை சூழ்நிலைகள் பிடிக்கலை, விரும்புகிற மாதிரி இல்லை, ஆட்சி விரும்புகிற மாதிரி இல்லை, வேலைகள் விரும்புகிற மாதிரி இல்லை, என் குடும்பமே விரும்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். எவைகள் தேசத்தில் உள்ளவைகள் விரும்பப்படத்தக்கதாய் இல்லையோ அதை என் தேவன் விரும்பப்படத்தக்கதாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் என்ன விரும்பின மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய தேசத்தை, இந்திய தேசத்தை ஜனங்கள் விரும்புகிற வண்ணமாக, ஜனங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக தேசம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனம் ஆரம்பத்தில் அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. பாருங்க, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஜாதிகள் எல்லாரும் உங்களை பாக்கியவான் என்று எப்போ சொல்றாங்களோ அப்பொழுது தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். சரி, ஜனங்கள் எப்பொழுது பாக்கியவான்கள் என்பார்கள்? அதற்கு 2 வசனத்துக்கு முன்னால் போனீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 11ஆம் வசனத்தில் பூமியின் கனிகள் பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியிலுள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பவும் பாக்கியவான்களா இருப்போம், எப்பவும் பாக்கியவான்கள் என்று சொல்லுவோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் எப்போ வரும்? அதான் 10ஆம் வசனத்தில் சொன்னேன். 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் கனிகளை, பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை கண்டிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சிக்கிற தலைவர்கள் இருப்பார்களானால் கர்த்தர் கண்டிப்பார். ஜனங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய நலன்கள், ஜனங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய நன்மைகள் அளிக்கப்படுமையானால் அப்படி அளிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் கண்டிப்பேன் என்று சொல்லுகிறார்.
லஞ்ச லாவண்யங்கள் ஊழல்கள் பெருத்திருக்கிறதா, அதை கர்த்தர் கண்டிப்பேன்னு சொல்றார். அதை கண்டிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த நிலத்தின் பலன் அழிக்காதபடி பாதுகாக்கப்படும். அப்போ கர்த்தர் கண்டித்தால் தான் நிலத்தின் பலன் பாதுகாக்கப்படும். நிலத்தின் பலன் பாதுகாக்கப்பட்டால் தான் நம்ம பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுதுதான் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். அப்போ பூமி தன் பலனை கொடுக்கணும்னா, பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிக்கணும்னா, இந்த பொறுப்பு, இந்த காரியம் எல்லாம் யார் கையில் இருக்கிறது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கரங்களில் தான் இருக்கிறது. தசம பாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது தான் எல்லா காரியங்களும், வானத்தின் பலகணிகளை திறக்கிறார், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வரும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பார். பூமியின் பலன் பாதுகாக்கப்படும். ஜனங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். பாக்கியவான்கள் என்று எப்போ சொல்லப்படுறாங்களோ அப்பொழுது தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். அப்படின்னா நம்ம இந்திய தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும்னா இது யார் கையில் இருக்குன்னா, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம கையில் தான் இருக்குது. நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பட்சிக்கிறவர்களை கண்டிப்பார், அழிக்கிறவர்களை கண்டிப்பார், தேசத்தின் நலனை உறிஞ்சுகிறவர்களை கர்த்தர் கண்டிப்பார். தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீடு விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுங்க. உங்கள் குடும்பம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கணுமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுங்க. அதில் வஞ்சிக்க கூடாது. கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை நாம் ஆண்டவரை அறிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் செய்வோமையானால் கர்த்தர் உங்களை என்னையும் பாக்கியவான்கள் என்ற லிஸ்ட்டுக்கு கொண்டு போவார். அதோடு மாத்திரமல்ல, தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். தேசத்துக்கு ஒரு தலைக்குனிவு வராது. தேசத்துக்கு ஒரு எழுச்சி உண்டாகும். தேசத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் தேசத்தை விரும்பப்படத்தக்கதாய் மாற்றி தருவார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட அப்பொழுது தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக சரியாக செய்கிற வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க. எங்களுடைய பலனை பட்சிக்கிறவர்களை கண்டிக்கிறவராக இருக்கிறீங்க. எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தேசம் விரும்பப்படத்தக்கதாக நீங்கள் மாற்றுவீராக. இந்திய தேசத்தின் ஆண்டவரே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களை என் ஆண்டவர் வழிநடத்துவீராக. தேசம் மாத்திரமல்ல, பிள்ளைகள் இருக்கிற மாநிலம், பிள்ளைகள் இருக்கிற மாவட்டம், பிள்ளைகள் இருக்கிற தாலுகா, பிள்ளைகள் இருக்கிற கிராமம், பிள்ளைகள் இருக்கிற தெரு, பிள்ளைகள் இருக்கிற வீடு விரும்பப்படத்தக்கதாய் என் ஆண்டவரில் மாற்றுவீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்மை வேத வசனத்தின்படி மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு என்று கொடுப்போம். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you.